யோகா மக்கள் அனைவரையும் யோகா நாகியின் சார்பாக வணங்கி பயிற்சியை தொடங்க இந்த தயாராயிட்ட நிலையில ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறாங்க. அது என்ன கவனிப்போம். இப்போது வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த பாடலை மையமாக வைத்து ஒரு சில வரிகளை கூற போயிருக்கிறார். இந்த பாடலை எழுதியது யார்? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதோடு மட்டுமா, இதுக்கு நடித்தவர் யார்? இமயம் சிவாஜி கணேசன், தேவிகா, 2 பேரும் இணைந்து நடித்தார்கள். அதுல எந்த மாற்றம் இல்லை. இது எந்த வருடம் வந்தது? 1962. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இசையமைத்தது யார்? நண்பா நீங்க சொல்லுங்க, இசையமைத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விஸ்வநாதன் அவரோட இணைஞ்சு ராமமூர்த்தி, 2 பேர் சேர்ந்து இணைச்சு. எதுக்கு இந்த இதுல சொல்ற? நிறைய பேருக்கு இந்த இடத்துல தெரியலங்க. இதுல யோகா இருக்க தயவு தள்ளி விட்டுறாதீங்க. சொல்றத முழுமையா கேட்டுக்கொண்டு அப்புறம் தள்ளுங்க. அதான் உண்மை. வாழ்க்கைக்கு அடைஞ்ச விஷயங்கள் இது. யோகா ஆசனத்துல மட்டும் இல்ல, இது ஒன்று இணைந்து செயல்பட்டதன் மூலம் இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப படம் வந்தது தொட்டு எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். சிவாஜி கணேசனும் தேவிகாவும் நடிச்சு இது எவ்வளவு பிரபலமா இருக்குன்னு தெரியும். இதை அதை மையம் வச்சு நிறைய சொல்லலாம். இத்தனை பேரும் இணைஞ்ச தொட்டு தான் இந்த படம் உருவாகி இன்னைக்கும் எல்லார் மனதில் நிற்கிது. பயிற்சியை தொடங்க போறோம். இப்போது பயிற்சி செய்ய போற ஆசனங்கள் என்னன்னு சொன்னா சர்வாங்க ஆசனம், மறுபடியும் தமிழ்ல சொன்னா பாம்பு ஆசனம். ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்ப அனைவரும் தயாராயிட்டீங்க. கையை கீழே வைக்கிறேன்னுப்பா, கீழே வச்சு தயாராகுங்க. எல்லாரும் கேமரா பார்க்கறத நினைச்சுக்கங்க. பார்த்து பயிற்சியை தொடருங்க. ரைட்டு. இப்ப என்ன செய்றீங்க? ரைட்டு கையை அப்படியே நளினமா, காலு 2 ஒன்னா இணைஞ்சிருக்கணும். ஆமா, உடனே வராது. கட்டி என்ன சொல்றீங்க? இப்ப ஏற்கனவே கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, கட்டிப்பிடி ஆசனம்னு ஒண்ணு இருக்கு. இத மாதிரி கையை கட்டிப்பிடிங்க. நீங்க இப்ப கையை கட்டிப்பிடிச்சு சிரிக்க கூடாது. அது சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க. வாய் திறக்க கூடாது. முடிந்த அளவு கையை மேல தூக்க நண்பா. கையை மேல தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. என்னங்க நண்பா, என்னன்னா நீங்க செய்யறீங்க? கையை மேல தூக்குங்க. கால 2 இணைஞ்சு வைங்க. அதுதான் முக்கியம். ரவி சார், தலைவரே, கையை மேல தூக்குங்க. சிரிச்ச முகத்துல பாருங்க. இது தொடர்ந்து ஒரு 20 எண்ணிக்கை 3 முறை செஞ்சீங்கன்னு வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போதும் பயிற்சிக்காக. இப்ப வயிறு எப்படிங்க இருக்கும்? கரைஞ்சு போயிடுங்க. வயிறுல இருந்து ஆரம்பிச்சா ஜீரண உறுப்பு நல்லா வேலை செய்யும். இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு இந்த இடத்துல உங்களை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.